அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் பாம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, காலக்கம்மாய்ப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய கல் ரெண்டா உடஞ்சி விழுது. ஒரு பக்கம் விழுந்த கல்ல ஒரு கூட்டம் எங்களோட சாமின்னு சொல்லுது. அதேமாரி இன்னொரு பக்கம் விழுந்த கல்ல இன்னொரு கூட்டம் எங்கள் பக்கம் விழுந்த கல் தான் சக்தி வாய்ந்த சாமின்னு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றா இருந்த ஊரே உன் சாமி பெருசா என் சாமி பெருசான்னு சொல்லி இந்த ஊருக்குள்ள பெரிய பஞ்சாயத்து கலவரம் எல்லாம் நடக்குது. ரெண்டு கூட்டமும் எதிரியாக மாறி நிற்கிறாங்க, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. கடைசியாக இந்த காலக்கம்மாப்பட்டிங்கிற ஊரே காலப்பட்டி கம்மாப்பட்டின்னு ரெண்டாக பிரிஞ்சு போயிடுது. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே எதிரியாக மாறி நிற்கிறாங்க. அந்த ஊரில் சோசலிச கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிற காளி வெங்கட்டு ஒன்றும் மண்ணா ஒருதாய் பிள்ளையா அண்ணன் தம்பியா பழகணும் ஊர் இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுறாரு. எப்படியாவது ரெண்டு ஊரையும் நான் ஒன்றா சேர்த்து வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. தான் சாகரத்துக்குள்ளேயாவது ஒன்றா சேர்க்கணும்னு பார்க்குறாரு. அதேமாரி இன்னொரு ஊரை சேர்ந்த அர்ஜுன் தாஸ், அவர் சின்ன வயசுல நடந்த பிரச்சனையில் அமைதியாகவே இருக்காரு. காளி வெங்கட்டும் அர்ஜுன் தாஸும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. காளி வெங்கட்டோட ஆசை இந்த காலாப்பட்டி கம்மாய்ப்பட்டிங்கிற ஊரை கம்மாய்ப்பட்டின்னு ஒரே ஊராக மாற்றணும் பழைய மாதிரி அப்படின்னு விரும்புகிறாரு. அர்ஜுன் தாஸ் இவனுங்க திருந்த மாட்டாங்க, நாம் இந்த ஊரை விட்டு போயிடலான்னு நினைக்கிறாரு. ஒரு தருணத்தில் காளி வெங்கட்டு இறந்து போகிறாரு. ஊருக்குள்ளே இருக்கிற சாமியாரு காளி வெங்கட்டு உடம்புக்குள்ள சாமி இறங்கி இருக்குன்னு சொல்ல, அது எங்க சாமி இல்லை அது எங்க சாமின்னு மறுபடியும் பிரச்சனை ஆகுது. இதுக்கப்புறம் என்னாச்சு, காளி வெங்கட்ட அடக்கம் செஞ்சாங்களா இல்லையா, ரெண்டு ஊரும் ஒன்னா சேர்ந்துதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. ஜாதி மதம் மொழி இனம் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு மனிதன் அன்பு தான் பெருசு, மனிதனே தான் இந்த உலகத்தை இயங்க வைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் காமெடி கலந்து சொல்லியிருக்காரு இயக்குனர். சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தை இயக்கிய விஷால் வெங்கட் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு கிராமம், அதன் பின்னணியில் கடவுள் ஜாதி பிரச்சனை கலந்த ஒரு விழிப்புணர்வு கதையை கொடுத்திருக்காரு இயக்குனர். அர்ஜுன் தாஸ் ஹீரோ என்றாலும் ரெண்டாவது ஹீரோவா இருப்பவரே காளி வெங்கட் தான். அவர் இறந்த பிறகுதான் கதையை சூடு பிடிக்குது. படத்தில் பெரும்பகுதி பிணமாகவே வாழ்ந்திருக்காரு காளி வெங்கட். ஆக்சன் வில்லத்தனத்தில் மிரட்டி கொண்டிருந்த அர்ஜுன் தாஸ் இதில் அப்பாவியாக ஊரை சேர்த்து வைக்க துடிக்கும் ஒரு நல்ல இளைஞராக நடித்திருக்கிறாரு. ஹீரோயினாக வரும் சிவாத்மிகா சில காட்சிகள் வந்தாலும் கிராமத்து பெண்ணாக மனதில் நிற்கிறார். ஊர் தலைவராக ஜாதி வெறி பிடித்தவராக சிங்கம்புலி, அது அவருக்கு செட்டாகல, இருந்தாலும் அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. பாதிக்கப்பட்ட ஊர் தலைவராக ரவி பக்காவா அந்த கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்திருக்காரு. அரசியல்வாதியாக வரும் நாசர், கலெக்டராக வரும் அபிராமி அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நிறைவாக செஞ்சுருக்காங்க. ஊர் மக்கள் ஒற்றுமையாக செய்யும் சில செயல்கள் டச்சிங்காக இருக்கு. ஒரு பிணத்துக்குள்ள சாமி வருமா, ஒரு பிணத்தை வச்சு கொண்டு சாமி திருவிழா நடத்த முடியுமா, பிணம் பாம் போடுமாலாம் லாஜிக்காக யோசிக்காம ஒரு காமெடியாக ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சா இந்த படம் பாருங்க. ஜாதியை ஒழிக்க சாமியை கையில் எடுத்திருக்காரு இயக்குனர். ஜாதி வேண்டாம், ஏற்றத்தாழ்வு வேண்டாம், சாமி பேரில் சண்டை வேண்டாம், ஒற்றுமையாக வாழுங்கள் என்பதை டைரக்டரின் எண்ணத்தை நம்ம பாராட்டணும். ஒரு வினோதமான ஃபேண்டசி காமெடி படம். சில நேரங்களில் சில மனிதர்கள் மூலம் மனிதர்கள் இடையே உள்ள சிக்கல்களை பேசி கவனிக்க வைத்த விஷால் வெங்கட் இந்த முறை பிரிவினைவாதத்தை பகடியாக சொல்லி இறுதியில் அன்புதான் வெல்லும் என சொல்லியிருக்காரு இயக்குனர் விஷால் வெங்கட். இந்த படத்தில் நடிகர்கள் அர்ஜுன் தாஸ், சிவாத்மிகா, காளி வெங்கட், நாசர், அபிராமி, சிங்கம்புலி, பாலா சரவணன், TSK மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இசை டி இமான்,
ஒளிப்பதிவு ராஜ்குமார், எடிட்டர் பிரசன்னா ஜிகே, ப்ரொடியூசர் சுதா சுகுமாரன், சுகுமார் பாலகிருஷ்ணன், ஸ்டோரி டைலாக் டைரக்ஷன் விஷால் வெங்கட். ஒரு காமெடி மூவி ஜாலியா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.